வழங்கினோம் என்று அல்லாஹ் தன் வேதத்திலே சொல்லி காட்டுகிறான். ஒரு மனிதன் தன் தவறை உணர்ந்தால் அந்த தவறை உணர்பவருக்கு அல்லாஹ் கொடுக்கிற கிஃப்ட் என்ன தெரியுமா? மன்னிப்பை வழங்குறேங்கிறான். மன்னிப்பு அவர்களுக்கு வழங்கப்படுதுங்கிறான். அல்லாஹ்வுடைய தூதருடைய சபையில மாயிஸ் பின் மாலிக் என்று சொல்லப்படுகிற ஒரு நபி தோழர், இவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து ஒரு மானக்கேடான செயலை செய்து விட்டேன் என்று ஒப்புக்கொள்கிறார்கள். விபச்சாரம் செய்தால் என்ன தண்டனை? மரண தண்டனை. தானாக வந்து ஒப்புக்கொண்டால் இப்படியான கடுமையான தண்டனை இருக்கு என்று தெரிந்து கொண்டோம் இந்த மாயிஸ் பின் மாலிக் என்ற இந்த நபித்தோழர் என்ன பண்றாங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் தவறு இழைத்து விட்டேன், எனக்கான தண்டனையை கொடுங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் நம்பல, இவர் அப்படிலாம் செய்திருக்க மாட்டாரு, இவர் சபையில ஒரு நம்பகமானக்குரியவராக இருக்கிறாரு, அவர் ஏதாவது மனநிலை சரியில்லாமல் இப்படி சொல்கிறாரா என்று சோதித்து பாருங்கள் என்றெல்லாம் சொல்லப்படுது. நபித்தோழர்கள் எல்லாம் சோதித்து பார்த்துட்டு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இவர்கள் தெளிவான மனநிலை தான் சொல்கிறார், தெளிவான மனநிலை தான் சொல்கிறார், இவர் தன்னுடைய தப்பை அவர் செய்துவிட்டது என்பதை தெளிவான மனநிலை தான் சொல்கிறார் என்று சொல்லி சஹாபாக்கள் சொல்றாங்க. அப்ப அவருக்கு தண்டனை வழங்கப்படுது. அந்த தண்டனை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, லக்கது தாப தௌபத்தன், இவருடைய இந்த பாவத்திற்கான மன்னிப்பு இருக்குல்ல, தான் தவற உணர்ந்து தான் செய்த குற்றத்திற்கான மன்னிப்பை மறைச்சிருக்கலாம், மறுமையில போய் நாம என்ன நடக்க போகுதுன்னு பார்த்திருக்கலாம், உலகத்துல 4 பேருக்கு முன்னாடி நல்லவனாக இருக்கலாம் என்று நினைத்திருக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இவருக்கு வழங்கப்பட்ட இந்த பாவ மன்னிப்பு மதீனத்து வாசிகளுக்கு லவசாதிஹா, பிரித்து கொடுத்தால் போதுமானது. இவருக்கு வழங்கப்பட்ட பாவ மன்னிப்பு இருக்குல்ல, மதீனாவாசிகளுக்கு பிரித்து கொடுத்தால் போதுமான அளவுக்கு இவருக்கு பாவ மன்னிப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அப்போ எவ்வளவு ஒரு சிறப்பு இருக்கு என்பதை நாம சிந்திக்கணும்.